இந்தியாவில் இருந்து நூதன முறையில் தங்கம் கடத்திய பெண் யாழ் விமான நிலையத்தில் சம்பவம். மின் விநியோகம் தொடர்பில் வெளியானது அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். மிகுதிப்படுத்தப்படுகின்றது கோடிக்கணக்கான ரூபாய்கள், அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. யாழ்ப்பாண மந்திரிமனையின் முன்பாக வெடிக்கவுள்ள போராட்டம். புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல், அரசின் முக்கியஸ்தர்களுக்கு அதிகரிக்கப்படவுள்ள பாதுகாப்பு. அரசாங்கத்துக்கு மஹிந்தவின் சாட்டையடி பதில். மர்ம ரசாயனங்களுடன் சிக்கிய வெளிநாட்டவர் தொடரும் விசாரணைகள். 2 அமைச்சு பதவிகளை தூக்கி எறிந்த எம்பி. வீட்டுக்கு வந்து செல்லும் சிறுத்தைகளால் அச்சத்தில் பிரதேச மக்கள். மாணவனின் காதை பதம் பார்த்த சக மாணவன் கைது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையமூடாக பெண்ணொருவர் உடலில் மறைத்து தங்கத்தை கடத்தியுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. கொழும்பைச் சேர்ந்த பெண்ணொருவரை இவ்வாறு தங்கம் கடத்தியுள்ளார். குறித்த பெண் இந்தியாவில் இருந்து உடலில் மறைத்து தங்கம் கொண்டு வந்தார். இந்நிலையில் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலைய அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட போது இது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பின்னர் கடத்தலில் ஈடுபட்ட பெண் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதையடுத்து அங்கு குறித்த பெண்ணுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு தங்கம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்திய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளரால் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. சாதாரண பொது வாழ்க்கையை பராமரிப்பது அவசியம் என்பதையும் அந்த சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடை ஏற்படக்கூடும் என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் ரெண்டர் செயல்முறைகளில் விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படாத காரணத்தால் பல திட்டங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்கள் மிகுதிப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் திருடுவதில்லை என்றும் பலநோயா பாசத்தால் மட்டும் 2 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் அமைச்சர்கள் பணம் கேட்டு தேடி வருவதில்லை என்பதால் ஒப்பந்ததாரர்கள் சுதந்திரமாக வேலை செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மொன்றாகலையில் பல்லன் ஓயாவின் மீது அமைக்கப்பட்ட இரும்பு பாலத்துக்கு பதிலாக புதிய பாலம் கட்டும் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த பாலம் அடுத்த ஆண்டு டிசம்பரில் பொதுமக்களுக்கு திறக்க திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தின் மரபுரிமை சின்னமான மந்திரிமனையை பாதுகாக்கவும் அதை புனரமைக்க அனுமதிக்குமாறு வலியுறுத்தியும் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது. நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனையின் முன்பாக இன்றைய தினம் காலை இந்த போராட்டம் இடம்பெற்றது. அண்மையில் பெய்த மழையால் மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இந்நிலையில் அந்த காணியின் உரிமையாளர் அதை புனரமைக்க தடையாக செயற்பட்டு வருகிறார் என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வந்தனர். அந்த வகையில் சங்கிலிய மேனனின் மந்திரிமனையை கடந்த 14 வருடங்களுக்கு மேலாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தும் பலனளிக்கவில்லை என மந்திரிமனையை புனரமைக்க தாம் முயற்சித்த போதும் அதற்கு தனிநபர் தடையாக உள்ளதாக தொல்லிய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாண நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனையை புனர்நிர்மாணம் செய்வதற்கு குறித்த காணியின் உரிமையாளரே தடையாக இருந்தார் என முன்னாள் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விஐபிகளுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து சிறப்பு அறிக்கை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல்களின்படி தற்போதைய அரசாங்கத்தின் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் விஐபிகள் உட்பட அவர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதன்படி யாருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்படும், அது எவ்வாறு செய்யப்படும் வேண்டும் என்பது குறித்து தற்போது அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே இதுபோன்ற பாதுகாப்பு அதிகரிப்பு தொடர்பாக இதுவரை எந்த கோரிக்கைகளும் வரவில்லை என்றும் அத்தகைய கோரிக்கைகள் பெறப்பட்டால் அவை பரிசீலிக்கப்படும் என்றும் பாதுகாப்பின் துணை அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். இந்த அரசாங்கம் ஒரு கையாலாகாத அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்துள்ளார். ரோஹித அபேகுணவர்த்தனவின் பிறந்தநாளை முன்னிட்டு களுத்துறை இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு வருடத்தை நிறைவு செய்த அரசாங்கத்தின் நிலை குறித்து ஊடகவியலாளர்களும் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் வழங்கிய மஹிந்த ராஜபக்ஷ, இந்த அரசாங்கம் ஒரு சோம்போரித்தனமான அரசாங்கம் என்றும் செய்யும் ஒரு வேலையிலும் பலன் இல்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வெலிகம சல்மல் உயனவில் ஒரு வெளிநாட்டு பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகத்துக்குரிய மால்டோவியின் பிரஜையான இவர் சந்தேகத்துக்கிடமான ரசாயன பொருட்களை வைத்திருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறையின் கூற்றுப்படி மால்டோவியன் பிரஜை அந்த பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் வசித்து வந்தார்.
அவர் வைத்திருந்த ரசாயன பொருட்களின் நோக்கம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த நிலையில் அரச பகுப்பாய்வாளர் இந்த பொருட்கள் குறித்து விசாரணை நடத்துவார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி சந்தேக நபர் மற்றும் ரசாயன பொருட்கள் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் யாரிடமும் அமைச்சு பதவி கேட்கவில்லை. மஹிந்தவிடம் கேளுங்கள். நான் ஒரு நாள் 2 அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை வேண்டாம் என்று சொன்னேன். நான் உங்கள் கீழ் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு துணை அமைச்சரானேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன இவ்வாறு தெரிவித்தார். என்னுடைய வாழ்க்கையில் பதவிக்காக நான் வேலை செய்யவில்லை. பதவிகள் எப்போதும் எனக்கு வந்துள்ளது. எனக்கு ஒரு வேலை வழங்கப்பட்டால் நான் அதை முறையாக செய்து முடிப்பேன். நாமல் ராஜபக்ஷவின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப அனைவரையும் ஒன்றிணைக்க விரும்புவதாகவும் வெளியேறிய அனைவரையும் மீண்டும் ஒன்றிணைக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். நான் பெரமுனவை விட்டு வெளியேறவில்லை. பெரமுனவில் உள்ள மக்கள் என்னை விட்டு வெளியேறவில்லை. நாமல் ராஜபக்ஷவின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இந்த அனைவரையும் ஒன்றிணைக்க விரும்புகிறேன். இந்த இடதுசாரிகள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று பயாகலவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தனவின் இல்லத்துக்கு வருகை தந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முகநூல் பதிவில் முன்னாள் ஜனாதிபதியை பார்க்க பல ஆதரவாளர்கள் கூடியதாகவும் நிகழ்வில் நேரடி காணொலியில் அவரின் இல்லத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிவதை காட்டியதாகவும் அபேகுணவர்தன மேலும் தெரிவித்தார். லிந்துல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தலவாக்கலை சென்கூம்ஸ் தோட்டத்தில் பொதுமக்கள் இரவில் சுற்றித் திரியும் சிறுத்தையால் பெரிதும் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தோட்டத்துக்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் வசிக்கும் குறித்த சிறுத்தை இரவில் அவர்களின் வீடுகளுக்கு அருகில் இரை தேடி வருவதாகவும் அவர்களின் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்லப்பிராளிகளான நாய்களையும் கோழிகளையும் இரையாக இழுத்துச் செல்வதாகவும் மக்கள் தெரிவித்தனர். தற்போதைய சூழ்நிலை காரணமாக இரவில் வீட்டை விட்டு வெளியேறுவது சாத்தியமில்லை என்றும் சிறுத்தை ஏற்கனவே தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் பல நாய்களை இரையாக எடுத்துச் சென்றுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதன் காரணமாக குறித்த சிறுத்தையை பிடித்து வேறு பொருத்தமான சூழலுக்கு கொண்டு சென்று விடுவிக்குமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள ஒரு நபரின் வீட்டில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கேமராவில் சிறுத்தை நடமாட்டம் பதிவாகியுள்ளதோடு மேற்படி வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயை இழுத்துச் செல்வது அதில் பதிவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 13 வயது பாடசாலை மாணவனின் காது பகுதியில் கடுமையாக தாக்கிய 14 வயது பாடசாலை மாணவன் இங்கிரிய காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டுள்ள மாணவன் இங்கிரிய 20 அக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் பாதிக்கப்பட்டவர் இங்கிரிய மருத்துவமனைக்கு அருகில் வசிக்கும் மாணவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பில் படிக்கும் 2 மாணவர்களுக்கிடையில் ஒரு சிறிய வாக்குவாதம் இடம்பெற்றதாகவும் அதில் ஒருவர் 9ஆம் வகுப்பில் படிக்கும் தனது நண்பரிடம் சம்பவம் குறித்து விவரங்களை கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் 9ஆம் வகுப்பு மாணவன் சம்பவத்தை தனக்கு சொன்ன மாணவனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மற்றொரு மாணவனின் காதில் குத்தியதாகவும் தாக்கப்பட்ட மாணவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. தாக்கப்பட்ட மாணவனின் குடும்ப உறுப்பினர்கள் அவரின் நிலை குறித்து தடயவில்லை மருத்துவ அறிக்கையுடன் இங்கிரிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பின்னர் தாக்கப்பட்ட மாணவன் இங்கிரிய காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் KND கொல்லூராவின் வழிகாட்டலின் கீழ் கைது செய்யப்பட்டு காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டு கொரணை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக அறிய முடிகிறது.